ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கேரளத்தில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதற்கும் பொருளாதார சீர்குலைவிற்கும் ஆளும் இடதுசாரி கூட்டணி அரசே காரணம் என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஸ்ஸாமில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் இதுகுறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கைக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்கியதற்காக இந்தியாவிற்கு அந்நாட்டு அரசு நன்றி தெரிவித்துள்ளது. கஜகஸ்தான் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கேரளத்தில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதற்கும் பொருளாதார சீர்குலைவிற்கும் ஆளும் இடதுசாரி கூட்டணி அரசே காரணம் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாலக்காட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க கேரள அரசு தவறிவிட்டதாகவும் இதன் காரணமாக வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறை கூறினார். கேரளத்தின் கடன் சுமையும் அதிகரித்துள்ளதாக கூறிய திரு நரேந்திர மோடி, இடதுசாரி கூட்டணி அரசு பின்பற்றிய தவறான பொருளாதார கொள்கைகளே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலின் போது வேட்பாளராக அறிவிப்பதற்காக பணம் பெறப்பட்ட புகார்கள் குறித்து காங்கிரஸ் மௌனம் காப்பது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பினராயி விஜயன் வினவியுள்ளார். கேரள மாநிலத்தின் மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமானவர்கள் பணம் பெற்றதாக புகார் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு காங்கிரஸ் தலைமை உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். இன்று அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபீன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அஸ்ஸாமின் டின்சுக்கியாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிஜேபி ஹாட்ரிக் சாதனை படைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாமின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் திரு நிதின் நபீன் பட்டியலிட்டார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு குவாசி அப்துல் ரஹீம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக சமூக வலைதளத்தில் அவர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதை அடுத்து அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் கூறியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் சமையல் எரிவாயு விநியோகமும் தடையின்றி நடைபெற்று வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலால் எழுந்துள்ள சூழ்நிலையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதன் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய விவகாரம் காரணமாக எழுந்துள்ள சூழலை மத்திய அரசு திறம்பட கையாண்டு வருவதாக இந்திய தொழில் கூட்டமைப்பு கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு சந்திரஜித் பானர்ஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு திட்டமிட்டு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பணவீக்கத்தை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு உதவியதாக குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் பதற்றம் எழுந்ததிலிருந்து இதுவரை மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிப்படையாமல் உள்ளதாகவும் திரு சந்திரஜித் பானர்ஜி தெரிவித்துள்ளார். தெலங்கானா சட்டப்பேரவையில் மூத்த குடிமக்களுக்கான நிதி பாதுகாப்பு மசோதா இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, மத்திய அரசின் சட்டத்தை விட கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வணக்கம். நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும்.
வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. இலங்கைக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக இலங்கையில் பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த சூழலில் இந்தியா 38,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் டீசலை வழங்கியதை சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர உதவியாக இந்தியா அளித்துள்ள இந்த உதவிக்கு இலங்கை நன்றிக்கடன் பட்டுள்ளதாகவும் திரு அனுரகுமார திசநாயக்கே தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுக்மா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது இந்த நக்சலைட் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தற்போது சர்வதேச நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அமைதி மற்றும் வளர்ச்சியே காரணம் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்மு மாரத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சுற்றுலாவை ஊக்குவிக்க உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் ஏராளமான சுற்றுலா வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். நேபாளத்தின் முன்னாள் அமைச்சர் திரு தீபக் கட்காவை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீர்மின் திட்டங்களுக்கு உரிமங்களை வழங்குவதற்காக பணம் பெற்றதாக திரு தீபக் கட்கா மீது குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. இருப்பினும் இதுகுறித்து விசாரணை நடைபெறாத நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மங்கோலியாவின் பிரதமர் பதவிக்கு மங்கோலிய மக்கள் கட்சியின் தலைவர் திரு உச்ரல் நியாமுசார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரதமர் பதவியை திரு சந்தன் ஷதார் காம்போஜாவ் ராஜினாமா செய்ததை அடுத்து மங்கோலிய மக்கள் கட்சி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரானின் ராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள், உற்பத்தி பிரிவுகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியுள்ளது. கஜகஸ்தான் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் பட்டம் வென்றார். 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா பிரிவில் விஸ்வபென் வசானி 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். மற்றொரு மகளிர் பிரிவில் லிஷா தாஸ் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றார். ஆடவர் பாரா பிரிவில் ரஷீத் அலமாரி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். டெக்லத்தான் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அருணாச்சல் பிரதேசத்தில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு கால்பந்து போட்டியில் இந்தியா 5-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷியா ஸ்ரீ பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 16-21, 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் லோசின் என் ஹாப்பியை வென்றார். ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 5 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதற்கும் பொருளாதார சீர்குலைவிற்கும் ஆளும் இடதுசாரி கூட்டணி அரசே காரணம் என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அசாமில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் இதுகுறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கைக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்கியதற்காக இந்தியாவிற்கு அந்நாட்டு அரசு நன்றி தெரிவித்துள்ளது. கஜகஸ்தான் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.